பாவக்காய் வச்சு ஒரு அருமையான பாவக்காய் பொரியல் ஒன்று செய்யலாமா? வாங்க. பாவக்காய் இந்த மாரி பொடி பொடியா நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும், 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மண் கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 2 வரமிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை தலையும் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்த பொடியா நறுக்கி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பாவக்காய் இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடிய க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் சிம்லயே அடுப்பு வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு 1/2 கப்பு துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடிய க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் சிம்லயே வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து பாருங்க. சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியலை சூடான சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்தி, தயிர் சாதம், சாம்பார், ரசத்துக்கும் இது ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி